தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மதுர் சத்யா சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இப்போ ஓட்சோரி விவகாரம் இப்போது நாடு முழுக்க அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த கேம்பெயினும் திரு ராகுல் காந்தி அவர்கள் நடத்திட்டு இருக்காரு. இப்போ ஞானேஷ்குமார் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுப்பெற்று இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எல்லாரும் ஒரு சேர இந்த இஷ்யூவை கையில் எடுத்திருக்காங்கன்னு தான் நாம சொல்லணும். தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சரும் கடுமையான கண்டனங்களையும் பதிவு செஞ்சிருந்தாங்க. இப்போ தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு பல நெருக்கடிகள் வந்திருக்கு, பதவி விலகணும் அப்படின்ற மாதிரின்னு சொல்லி. நாங்க ஆட்சிக்கு வந்தானா சும்மா விட மாட்டோம், சட்டத்தின் முன் நிறுத்துவோம்னு சொல்லி திரு ராகுல் காந்தியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஓவரால் இந்த இஷ்யூ எப்படி பாக்குறீங்க சார்? ஏன் அப்படி பண்றாருன்னா, நீ தலைமை தேர்தல் ஆணையர் மாதிரி நடந்துட்டீங்கன்னா உன்னை நவரியாதே நடத்துவாங்க. அதுக்கு முன்னாடி லவாசா இருந்தாரு, அவர் மேல சில விமர்சனங்கள் இருந்துச்சு, அதை விமர்சனமா தான் வச்சாங்க. ஏன் இப்படி இவ்வளவு அரசியலா விமர்சிக்கிறாங்கன்னா, நீ ஒரு பிஜேபி எம்எல்ஏ மாதிரி நடந்துக்கிற. அதாவது ஏன் சிசிடிவி கேமரா தர முடியாதுன்னா, மக்களோட பிரைவசி பாதிக்கப்படும். அது ஆர்டிகல் புட்டசாமி கேஸ் படி சுப்ரீம் கோர்ட் எல்லாரோட பிரைவசியும் காக்கப்படணும்னு சொல்லியிருக்கு. ஸோ கான்ஸ்டியூஷன் படி இயங்குற நாங்க அதை இன்சூர் பண்ணோம் அப்படின்னு சொல்ற விட்டு, உங்க அம்மாவை வேவு பார்க்க முடியா, உன் தங்கச்சியை வேவு பார்க்க முடியா, உன் மகளை வேவு பார்க்க முடியான்னு இந்த ரொம்ப பிற்போக்குத்தனமான காப் பஞ்சாயத்தோட நாட்டாம மாதிரி உட்காந்துட்டு ஏதோ பக்கத்துல சொம்பு வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு தூப்புற ஒரு நபர் மாதிரி பேசிட்டு இருந்தா அப்புறம் உன்னை எதிர்ப்பு தெரிவிக்காம என்ன பண்ணுவாங்க? நீ ராகுல் காந்தி எனக்கு விசாரிப்பதற்கான எல்லா தடைகளையும் இவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதில் ஒரு தடை பிசிக்கல் காப்பி கொடுத்தாங்க, டிஜிட்டல் காப்பி கொடுக்கல, அப்படியெல்லாம் நாங்க பண்ணல அப்படின்ற. ஆனா பீகார்ல அதுதான் பண்ற. அதாவது நீ ஒரு வேற டைம் லைன்ல பண்ணிருந்தா பரவாயில்லங்க, அது 10 வருஷம் முன்னாடி நினைச்சு இது இப்ப நினைச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா இன்னைக்கு ராகுல் காந்திக்கு இல்லைங்கிற, அதே அன்னைக்கு சாயங்காலம் பீகார்ல ஆமாங்கிற. இது எப்படி? பீகார் கர்நாடகம் ஒரே நாட்டில் தானே இருக்குது, மக்கள் பார்ப்பாங்கல்ல. அப்புறம் அனுராக் தாக்கூர் பாருங்க, பிஜேபி ஏமாத்திட்டேன்னு சொல்றான் ராகுல். கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் தான் ஏமாத்திருக்காரு, மகாராஷ்டிரால இவங்களும் தான் ஏமாத்திருக்காங்கன்னா அனுராக் தாக்கூர் என்ன பண்றாருன்னா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல 6 தொகுதியில நான் ப்ரூவ் பண்றேன், இவங்க ஒரு தொகுதியில தான் ப்ரூவ் பண்ணாங்க, நான் 6 தொகுதியில ப்ரூவ் பண்றேன். ஆனா மக்கு ஒரு தொகுதியில ப்ரூவ் பண்ணாலும் 6 தொகுதியில ப்ரூவ் பண்ணாலும் நீயே என்ன சொல்ற? எலெக்ஷன் மால் பிராக்டிஸ் தான் நடந்திருக்குன்னு சொல்ற. இதுல ஒரு கூத்து என்னன்னா, இதை எலெக்ஷன் கமிஷன் தான் அரங்கேற்று இருக்கு. ஏன்னா ஒரு தொகுதியில 6000க்கு ராகுல் காந்திக்கு 6 மாசம் தேவைப்பட்டது, 40 ஆளுகளை போட்டு. எப்படி 8 நாளில் உனக்கு 6 தொகுதிக்கு டிஜிட்டல் காப்பி கிடைச்சது? அப்ப எலெக்ஷன் கமிஷன் உனக்கு தனியா பிரத்யேகமா தந்துருக்கு. கரெக்டா? ஆளை செட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்களா? இந்த சமயத்துல பிஜேபி சர்வே ப்ரொடெக்ட் பண்ணணும், சர்வே பண்ணுவதற்காக அனுராக் தாக்கூரை குட்டியை விட்டு ஆளம் பார்த்துட்டாங்களோ? ஆமா, வேலை பார்த்துருக்காங்க. அந்த தான் தலையிலே கொல்லி வச்சுக்கிட்ட மாதிரி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸை கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்ப இதெல்லாம் ஒத்து வரலாம் தான் இந்த சிஎம் ரிமூவ் பண்றோம், மினிஸ்டர் ரிமூவ் பண்றோம்ன்ற பில் எல்லாம் கொண்டு நம்மள இது பண்றாங்க. அங்க டெல்லியில பாம் த்ரெட்டுங்கிறாங்க, டெல்லி முதல்வர் யாரோ தாக்கிட்டாங்கிறாங்க, எல்லா டைவர்ஷனரி டாக்டிக்ஸும் யூஸ் பண்றாங்க. இப்ப துணை ஜனாதிபதி விவகாரம், ஆமா, இந்த மாதிரி துணை ஜனாதிபதி விவகாரம் நாங்க சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிச்சிட்டோம். அவர் ஒரு தமிழர் ஏங்க, சங்கி அப்படின்னு இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கும்போதே தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக பேசுறவங்க தான். அண்ணாமலை தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருந்தாரு, என்னைக்காவது தமிழ்நாட்டு நலனுக்கு பேசியிருக்காரா? அப்ப இவங்க எல்லாம் வெளியே போய் குடியரசுத் தலைவர் ஆனா இல்ல துணை குடியரசுத் தலைவர் ஆனா மட்டும் தமிழ்நாட்டு நலனை தூக்கி நட்டு நிறுத்திடுவாங்களா? இதெல்லாம் வேடிக்கையான வாதம். இப்ப இப்படி இருக்கும்போதுதான் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நீங்க 3 விவகாரம் எடுத்திருக்கீங்க. ஒன்னு ஜுடிஷியரி, இன்னொன்னு எக்ஸிகியூட்டிவ், இன்னொன்னு லெஜிஸ்லேச்சர். 3க்குமான ஃபுல் ஃபிளெஜ்டான அசால்ட் இந்த நாட்டிலே வேற எப்பயும் நடந்தது கிடையாது. ஜுடிஷியரி மேல ஒரு அசால்ட் நடக்கும், அது மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கும். இல்ல லெஜிஸ்லேட்டர் மேல இப்போ எமர்ஜென்சி மாதிரி போட்டு எல்லா ஆட்சியும் கலைச்சு விடுறது அப்படின்ற மாதிரி நடந்திருக்கும். இதெல்லாம் இல்லாம ஒரே டைம் அரசின் 3 துறையும் அடி வாங்குறது இப்பதான் நம்ம பாக்குறோம். நான் இந்த பேட்டியின் வாயிலாக இன்னொன்று சொல்கிறேன். இந்த வாரம் சனிக்கிழமை இதை மக்களிடம் அம்பலப்படுத்துவதற்கு பரக்கல பிரபாகர், உங்களுக்கு தெரியும், நிர்மலா சீதாராமன் கணவர், இருந்தாலும் அவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியிலும் அவர் நம்ம பக்கம் நின்று பேசுறவர். அவரும் அப்புறம் பீகார்ல இருந்து சாகர் அப்படின்னு சொல்ற ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் கிரவுண்ட் ரிப்போர்ட், பீகார்ல என்ன நடந்திருக்கு கிரவுண்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டு தேனாம்பேட்டையில சாயங்காலம் 5:30 மணிக்கு அன்பகத்துல இந்த ஒரு கருத்தரகத்தின் வாயிலாக இந்த டேட்டாவெல்லாம் வெளியிட போறாங்க. வரும் ஞாயிறு, வரும் சனிக்கிழமை
சனிக்கிழமை மாலை. இதுல என்ன முக்கியம்னா, பரக்கல பிரபாகர் போன வருஷம் 79 தொகுதியில பாஜக வந்து முறைகேடு செஞ்சதுன்னு போன வருஷமே ரிப்போர்ட்ட இதே அன்பகத்துல, இதே தேனாம்பேட்டையில வெளியிட்டார் தமிழ்நாட்டுல. அதே இடத்துல நின்னு இன்னைக்கு அவரு ஓட்சோரி எப்படி நடந்திருக்குன்னு விளக்குறது மட்டும் இல்லாம, தமிழ்நாட்டிலும் வாக்காளர்கள் வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது, முறைகேடுகள் நடந்திருக்கிறது, பாஜகவுக்கு சாதகமாக அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்துச்சுன்னா அப்ப உங்க 40 தப்பா இருக்கலாம் விசாரி. ஆனா அவர் என்ன சொல்றாரு, எங்கெல்லாம் பிஜேபி 2ஆம் இடம் இல்ல வந்து முன்பு இல்லாத அளவுக்கு வாக்குகள் ஜாஸ்தியா இருக்கோ அங்கெல்லாம் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது என்ன தரவு அப்படின்னு வந்து மக்கள் கேட்டு சென்னையில இருக்கும் மக்களாவது தோழர்களாவது வந்து கேட்கணும் அப்படின்னு தீஸ்தா செட்டில்வார் கூட முன் வச்சிருந்தாங்களா சார்? ஆமா, போன வாரம் தீஸ்தா செட்டில்வார் வந்தாங்க. அப்புறம் மனோஜ்குமார் ஜா அப்படின்னு சொல்ற ஆர்ஜேடியோட வைஸ் பிரசிடென்ட்டும் பேசியிருந்தாரு. பாருங்க, இந்த நாட்டின் பல்வேறு மூலை, ஏன்னா பரக்கல பிரபாகர் ஆந்திராவில் இருக்காரு, தீஸ்தா செட்டில்வார் மகாராஷ்டிராவில் இருக்காங்க, மனோஜ்குமார் ஜா பீகார்ல இருக்காரு, நவீன்குமார் உத்தரப்பிரதேஷ்ல இருக்காரு. அப்ப எத்தனை மாநிலங்கள் இருக்கிற சமூக செயல்பாட்டாளர்களும் அறிவுஜீவிகளும் எழுத்தாளர்களும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அப்போ வந்து நீங்க இங்க இருக்கிற வாதத்தை தான் வந்து திமுகடா, இவன் திமுக ஆதரவா பேசுவான், இவன் கம்யூனிஸ்டுக்கு ஆதரவா பேசுவான், காங்கிரஸ்க்கு ஆதரவா பேசுவான் நீங்க நீக்கிடலாம். ஆனால் இத்தனை அறிவுஜீவிகள் பேசும்போது நீங்கள் கேட்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கிறோம். சார், இப்போ அந்த அபிடவிட்டை தாக்கல் செய்ய சொல்லியிருக்காரு ஞானேஷ்குமார், தலைமை தேர்தல் ஆணையர். ராகுல் காந்தியும் என்ன சொல்றாரு, மக்கள் தான் உங்கள்கிட்ட கேட்கறாங்க, நீங்க தான் தரணும், நான் தரமாட்டேன் அப்படின்னு ராகுல் காந்தியும் பதிலடி கொடுத்திருக்கிறாரு. இப்போ 7 நாள் கெடு விதிச்சிருந்தார், நீ மன்னிப்பு கேட்கணும் கண்டிப்பா அப்படின்ட்டு. இவரும் மன்னிப்பு கேட்கற மாதிரி இல்ல, ஆல்ரெடியே சொல்லியிருக்காரு, நான் ஒன்னும் சாவர்கர் பரவரை இல்லை அப்படின்லாம் கூட பல முறை பேசியிருக்கிறாரு. இப்போ இந்த சமயத்துல அவர் மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் எலெக்ஷன் கமிஷன் அவர் மீது ஏதேனும் வந்து வழக்கு தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏன் வந்து இந்த அளவுக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு நெருக்கடி மாதிரி தராங்களா ராகுல் காந்திக்கு? ஆமா, பெரிய ஹரிப்பட ஹீரோ இவரு 7 நாள் கெடு வைக்கிறாரு. முதல்ல உன் வேலை என்ன? யாருமே ரிப்போர்ட்டே பண்ணாம போய் ஆராயணும். ஏப்பா, நான் இப்போ போன இதுல சொன்ன மாதிரி எவனாச்சும் ஒருத்த மேடையை போட்டு பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் ஆதரவா பேசி வாக்கு சேகரிச்சானா எவனாச்சும் வந்து புகார் கொடுக்கணும், அபிடவிட் ஃபைல் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பியா? நீயா போய் இதனை விசாரிப்ப? அப்ப பாகிஸ்தானுக்கு சைனாக்கு ஆதரவாக பேசுவதும் ஒண்ணுதான், 1 லட்சம் பேர் தவறாக வாக்கு போடுறதும் ஒண்ணுதான். இரண்டுமே தேச விரோதம். அப்ப அந்த தேச விரோதத்தை கண்காணிக்க வேண்டிய பொசிஷன்ல நீ இருக்கிற. ராகுல் காந்தியை விட்டுட்டு நீங்க ஒடிசால வந்து பிஜு பட்நாயக் சொல்றாரு, கேரளால கம்யூனிஸ்ட் சொல்றாங்க, ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி சொல்றாரு, அங்க தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு. அதெல்லாம் விட்டு நீ ஏன் போய் ராகுல் காந்தி மேல ஏறுற? ஏன்னா ராகுல் காந்தி ஒரு குறியீடு. ராகுல் காந்திங்கிறது தனிநபர் கிடையாது. அவரு இந்த செல்வந்தருங்க. அவருக்கு எம்பி ஆனாலும் மினிஸ்டர் ஆனாலும் அவர் பாட்டுக்கு சொகுசா போய் இட்டலியில உட்காந்து டூர் போய்கிட்டு இருப்பாரு. அது பிரச்சனை இல்லை. இங்க ராகுல் காந்தி மீது தாக்குதல் இல்லை. என்ன அப்படின்னா, ராகுல் காந்தியை குறியீடாக வைத்து இங்கு பல சமூக செயல்பாட்டாளர்கள், பல எதிர்கட்சிகள், பல அறிஞர்கள் வைக்கும் எல்லா விமர்சனங்களையும், மக்கள் வைக்கும் விமர்சனங்களையும் முறியடிக்கிறதுக்கு ராகுல் காந்தியை ஒரு குறியீடா வச்சுட்டு அவர் கையை திருப்புவது. அதனாலதான் அவர் இந்தியனான்னு கேட்கறது, அவர் வந்து ஜாதி ரீதியாக பேசிட்டாருங்கிறது, அவர் வந்து பாராளுமன்றத்துல என்ன பார்த்து முத்தம் கொடுத்தாருன்னு கேவலமாக, இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா இந்த அளவுக்கு போகும்போது ஞானேஷ்குமார்லாம் அந்த எல்லாம் படிச்சு அதிகாரி ஆனாரா இல்ல பிட் அடிச்சுட்டு நேரா பாஜக ரெக்கமெண்டேஷன் வந்தாரான்னு கேட்கிற அளவுக்கு இவ்வளவு அரசியல் ரீதியா நடந்து கொள்வது அப்படின்றது இந்த நாட்டின் தேர்தல் ஆணைய வரலாறுலயே கிடையாது அப்படிங்கறதான் பாக்குறோம். ஒரு வாரம் கேடு, அதெல்லாம் என்ன மன்னிப்பு? இதெல்லாம் ஒரு அதிகாரி கேட்க வேண்டிய கேள்வி. மன்னிப்பு கேட்கல, நீ வந்து இல்ல நாங்க வந்து கடுமையான விளைவு ஏற்படுத்துவோம் அப்படின்றதெல்லாம் அரசியல் கேள்விகள். ஓகே, நீ என்ன மன்னிப்பு கேட்கணும்? நேரா ஒண்ணு ஆக்ஷன் எடுக்கிறதா தான் எடு, அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறதா தான் எடு, இல்ல அவர் சொன்ன விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுக்கிறதா தான் எடு. ஏன் உட்காந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? நீ யாரு? நீ ஏன் வரிப்பணத்துல வாழ்ற? நீ ஒரு பப்ளிக் சர்வெண்ட், உன் பேர் பப்ளிக் சர்வெண்ட். ஏன் வரிப்பணத்துக்கும் இந்த இறையாண்மைக்கும் இந்த கான்ஸ்டியூஷனுக்கும் கட்டுப்படுத்த நடக்க வேண்டிய நீ நாட்டாம மாதிரி என்னையா வந்து தப்பு சொல்ற, மன்னிப்பு கேளுன்ற. அதுதான் ஞானேஷ்குமாருக்கு எச்சரிக்கை விடுப்பது. என்ன அப்படின்னா, ஆட்சி மாறிடுச்சுன்னா தம்பி நீ இந்த ஊர்ல தான் இருக்கணும், அப்புறம் நாளைக்கு கோர்ட்டு முன்னாடி வந்து நிக்கணும், நீ தான் பதில் சொல்லணும். இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடந்து, இன்னைக்கு நீ சட்டத்தை கட்டுப்பட்டு நடந்தீங்கன்னா நாளைக்கு உன்னை சட்டம் ஒழுங்கா நடத்தும். இன்னைக்கு சட்டம் என் கையில இருக்குன்னு கண்டபடி மீறின அப்படின்னா நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அப்படின்றத நம்ம. ராகுல் காந்தி அவர்கள் விடுத்த அதே எச்சரிக்கை தான் நீங்களும் விடுத்திருக்கீங்க. இறுதியான ஒரே ஒரு கேள்வி, இப்போ பீகார் அந்த மாநிலத்தினுடைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? இப்போ ஏற்கனவே பார்த்தோம், மாறி மாறி கூட்டணி வைக்கக்கூடியவர் திரு நிதிஷ்குமார் அவர்கள். அப்படி இருந்துமே கூட நாடாளுமன்ற தேர்தலில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க பிஜேபி என்டிஏ அலையன்ஸ். ஸோ ஸ்வீப் பண்ணாங்க பீகார்ல. இப்போ சட்டமன்ற தேர்தல் இப்போ நெருங்கிட்டு இருக்கு.
இப்ப அங்க ம். நிலவரம் என்னவாக இருக்கிறது? எதிர்க்கட்சிகள் சாதகமா இருக்கிறதா? இல்ல மீண்டும் ஆளுங்கட்சியே வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? எதிர்க்கட்சிக்கு சாதகமாக இருக்கிறதா என்பதை விட, ஆளுங்கட்சியின் மீது அந்த மக்களுக்கு சொல்லுக்கடங்காத அதிருப்தி இருக்கிறது. ஏன்னா, இன்னைக்கு மத்திய பிரதேஷ், பீகார் எல்லாம் பட்னிசாவின் நிலைமையில இருக்கு. விலைவாசி ஏற்றத்தினாலும், வேலையில்லா திண்டாட்டத்தினாலும் அங்க மூலப்பொருட்கள், விவசாயத்துக்கான மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பதனாலும் மக்கள் பெரிய அவதிக்குள்ளாயிருக்கிறாங்க. இவர் சொன்ன உஜ்வாலா திட்டம், பிஎம் ஆவாஸ் திட்டம், நல் ஜல் திட்டம் எதுவுமே அமல்படுத்தாதனால பெண்கள் பெரிய அவதிக்குள்ளா இருக்கிறாங்க. நீங்க வந்து நிதிஷ்குமாரை வச்சு ஹைவேஸ் எல்லாம் பலபலன்னு போட்டீங்க. அந்த ஹைவேஸே வந்து 1 வருஷம் 2 வருஷத்துல பாலம் இடிஞ்சு விழுவுதுன்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி இன்னும் அந்த கிராம் சடக் யோஜனா மூலமாக எந்த கிராமத்தையும் இணைக்காமல் 10 வருஷம் ஆட்சி பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் அவங்க பார்த்துட்டாங்க. அப்ப எல்லா திட்டங்களும் உங்களது இந்த மோடி இப்போ வந்த இன்னொரு 5 வருஷம் கொடுங்க, இன்னொரு 5 வருஷம் கொடுங்கன்னு 2 5 வருஷம் தின்னுட்டு 3வது 5 வருஷத்துலயும் உட்கார்ந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதை மக்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்கள், தலித் மக்கள், பழங்குடியினர், பெண்கள், புலம்பெயரும் தொழிலாளர்கள் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி வந்து கொடுமையாக நடத்துறீங்க. இன்னொன்னு மைக்ரேஷன். பீகார் மக்கள் பல பேர், இப்ப நான் வந்து பீகார்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா அப்படி அவ்வளவு மரியாதையா பார்ப்பாங்க பீகார் மக்கள். ஏன்னா அவர்களோட ஒரு உறவினராவது யாராவது ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுல வேலை பார்ப்பாங்க. அதனாலே அவங்களுக்கு நம்ம மேல மரியாதை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த மைக்ரேஷன் ஒரு பெரிய எஃபெக்ட் அங்க ஏற்படுத்துது. அதாவது அது வந்து தயாநிதி மாறன் சொன்ன மாதிரி இல்ல, அவன் இங்க வந்து வேலை பார்க்கறான் அப்படின்றது கிடையாது. ஆனா ஒரு எஃபெக்ட் இருக்கு. என்ன எஃபெக்ட் இருக்கு அப்படின்னா, அவங்க இங்க வந்து முதியோர்களுக்கு ரேஷன் கடையில கொடுக்க வேண்டிய பொருட்கள்லாம் நேரடியாக வீட்டுக்கு வந்து தராங்க அப்படின்னு இங்க பாக்குறாங்க. அங்க ரேஷன் கடைக்கு போனாலே பொருட்கள் கிடைக்கிறதுன்னு நிலைமையை பாக்குறான். அப்ப அந்த டிஃபரன்ஸ் தெரியுதுல அவங்களுக்கு. இங்கதான் வாய்ஸ் அவடால பிஜேபி பேசும். ஆனா அங்க பிரச்சார களத்தில் லோக்கல் லெவல்ல அது வந்து அங்க வந்து முக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம இதுல தலைவர், அந்த பஞ்சாயத்து தலைவர் முக்கியான்னு சொல்லுவாங்க. அந்த லெவல்ல ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், நான் ஆட்சிக்கு இருந்தால், நான் பொறுப்பேற்றால் தமிழ்நாடு போல ஆட்சியை தருவேன், கேரளாவை போல ஆட்சியை தருவேன்னு பேசுவாங்க. டெவலப்மெண்ட். ஏன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரால வந்து வேலை பார்ப்பவர்கள் இங்கதான் பயங்கரமா டெவலப்மெண்டா இருக்குதுன்னு அந்த ஊர்ல ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்றதுனால அதுக்கு சாதகமா அங்க பேசுவாங்க. இங்க வந்துட்டு தமிழ்நாடு வந்து கல்வியில பின்தங்கிருச்சு, நீட் வேணும், திமுக வந்து தமிழ்நாட்டு கல்வியை சதைச்சிருச்சு, உத்தரப்பிரதேஷ் பாருங்க தமிழ்நாடு பீட் அடிச்சுலாம் பேசுவானுங்க. ஆனா அங்க போயிட்டு தமிழ்நாடு மாதிரி ஆட்சி கொடுப்போம்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப மக்களுக்கு வந்து இந்த கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப புரியுது. என்னடா அவங்க அங்க அந்த ஊருக்கு போனா எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குது, நம்ம ஊர்ல பஸ் இல்ல. அந்த ஊர்ல போனா எல்லா இடத்துலயும் தண்ணி கனெக்ஷன் இருக்குது, இங்க நான் ஒரு பாத்ரூம் போனா கூட 5 கிலோமீட்டர் தேட வேண்டியிருக்குது. இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது முழுக்க முழுக்க களம் அவர்களுக்கு எதிராகவே இருக்கிறது. இன்னைக்கு பாராளுமன்றத்துல கிளீன் ஸ்வீப் அடிச்சாங்கன்னா அந்த கிளீன் ஸ்வீப் பின்னாடி என்ன இருந்துச்சுன்றது ஓட்சோரியில் நம்மளுக்கு தெரியுது. அதுவும் இன்னைக்கு அம்பலப்பட்டு போய் நிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளாயிருக்குது. அதனாலதான் எஸ்ஐஆரை வச்சு அவங்க பெரிய லெவல்ல இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை பாருங்க. இன்னைக்கு என்ன கேள்வி எழுப்புதுன்னா, ஒருவேளை ராகுல் காந்தி இதை செய்ய போகிறார், ஓட்சோரி அப்படின்ற கேம்பெயினை எடுக்க போறாருன்னு தெரிஞ்சாதான் எஸ்ஐஆரை கொண்டு வந்தாங்களோ அப்படிங்கிற கேள்வி எழுப்பு. அதற்கு முன்னாடியே அதை அம்பலப்படுத்தி 2024 பீகாரில் கிளீன் ஸ்வீப் படிச்சதுக்கு காரணம் ஓட்சோரி தான் அப்படின்றத அம்பலப்படுத்துறதுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த ஓட்சோரியால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரோ அவங்கள தூக்கி வெளியே போட்டுறோம் அப்படின்ற நடவடிக்கையை தான் பாக்குறோம். அது மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தி இருக்குது. இது எதிர்கட்சிகள் நீர்த்து போக விடாமல் பார்த்து விட்டால் பீகாரிலும் வெல்லலாம், மத்தியிலும் பெரிய கேள்விகளை எழுப்பி ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டு வரலாம், நீதிமன்ற வழக்குகள் முன்னேறி செல்லலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பதிந்தீங்க. மிகுந்த நன்றிகள். நன்றி.